தலைவர் ஸ்டாலின் ஆட்சியில் பல திட்டங்கள் அவர் கொண்டு வந்தாலும் நம்ம கண்ணால பார்த்த ஒரு விஷயம்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் தான். தமிழகத்துக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு பல திட்டங்களை உள்ள கொண்டு வராங்க. விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் வரைக்கும் மெட்ரோ போட போறாங்களாம். அட நல்ல விஷயம் தானே. அட ஏன்பா ஆல்ரெடி வடபழனிலேருந்து பூந்தமல்லி வரைக்கும் போடுறேன் அப்படின்னு சொன்ன மெட்ரோவே 2 வருஷமா இழுத்துட்டு கிடக்கு. 3000 அரசு பேருந்துகள் தமிழகத்தில் இதுக்கப்புறம் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மையிலேயே சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். மக்கள் மார்க்கெட்ல கூட்டத்தில் அவதிப்பட்டாலும் பஸ்ல அதுக்கு மேல அவதிப்படுறாங்க. ஆனா அதுக்காகவே இந்த புதிய பேருந்துகள் திட்டம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கோவையில் 1150 கோடியில் ஐடி பூங்கா, மதுரையிலையும் திருச்சியிலையும் 350 கோடியில் டைட்டில் பூங்காமா. இது எல்லாத்தையும் விட வேற லெவல்ல ஒரு திட்டத்தை அறிவிச்சிட்டாங்க பாருங்க. நம்ம 10th முடிச்சுட்டு +1 +2 முடிக்கணும். அதுக்கப்புறம் உயர்கல்வியில சேரக்கூடிய மாணவர்களுக்கு தான் 1000 ரூபாய், அதுவும் மாசம் 1000 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. தமிழகம் ஏற்கனவே கடன்ல இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கடன் எவ்வளோன்னு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணிட்டு போங்க.